everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற டல்கோனா காஃபி அதுதான் இன்னைக்கு நானும் போட போகிறேன். டல்கோனா காஃபி பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது ஓகேயா இல்லையா, பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்துட்டு நான் 2 சைஸில் நான் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்துட்டு நார்மல் கிளாசிக் ஒன், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 காஃபியும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரெசிபி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு காஃபி பவுட்ரு போட்டுக்கலாம். நெஸ்காஃபி அல்லது ப்ரூ காஃபி எது உங்களுக்கு விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சுகரும் போட்டுக்கோங்க. 1:1 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்துட்டு ஹேண்ட் மிக்சர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இது இல்லாட்டா கூட நமக்கு இது இருக்கும், ஹேண்ட் விஸ்க் இருக்கும்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ இது வந்துட்டு நம்ம நல்ல ஃபோம் ஆகி வரணும், ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இது வந்து கேப்புச்சினோ காஃபி பண்ணுற மாதிரி தான், இல்லை கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமியாட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டல்கோனா காஃபி மிக்ஸர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா க்ரீமியாக இருக்கா. இப்போ வந்துட்டு காஃபி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாயில்டு மில்க் வந்து விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் இது ரொம்ப சூடு இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி மிக்சரை போட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு மேலே வச்சுருங்க. ஆக்சுவலாக இது பார்க்கறதுக்கு எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு, பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கான்னு எனக்கு 100% சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டேன். ஆல்ரெடி அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் 1 ஸ்பூன் கொக்கோ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அது கூட ஓகே தான். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி மிக்சர் இருக்குல்ல, அதை வந்து இந்த கொக்கோ பவுடரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ரீமியாக இருந்தாலே போதும். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட் வந்து பாயில்டு மில்க்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நார்மல் அந்த காஃபி மிக்சர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி டாப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கொக்கோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, கொக்கோ பவுட்ரு போட்டு, ஸோ அதை வந்து இதுக்கு மேலே டாப்பில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஃபி பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் ஆட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து சும்மா ஜஸ்ட்டு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து மேலே போட்டிருக்கிறேன். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த 2 வெர்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே டல்கோனா காஃபி சேலஞ்சை நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.